பலம் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரன். திருச்சிட்டம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலன் அருள் மேவுநாள் என்னாலும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் எண்ணூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமல விநாயகர் சத் சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருமந்திர ஞான வேள்வியில 9ஆம் தந்திரத்திலே சூன்ய சம்பாஷணை மறைபொருள் கூற்று என்பது பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கு. எத்தனையோ செய்திகளை தெளிவாக விளக்கி பல பாடல்களிலே ஒரு செய்தியை நமக்கு அருளி செய்திருக்கிறார் திருமல தேவநாயனார். நந்தியம்பெருமானிடம் நேரடியாக பாடம் கேட்டவர். அவர் பாடங்கேட்ட நிலை மொழி நிலை அல்ல. மொழியினால அந்த பாடம் கேட்கப்படல. அதனால தான் சொல்லுகிற பொழுது என்னை நன்றாக இறைவன் படைத்தன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று சொன்னார். சொன்னதை தனக்கு கிடைத்த பாடத்தை தமிழிலே தருமாறு உத்தரவு. அதுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்றார். எதுக்காக இந்த பக்கம் வந்தேன் இங்கே அப்படின்னு சொன்னால், ஆகமத்தை தமிழில் தருவதற்கு. ஆகமம் என்பது சிவ நெறி. ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க மணிவாசகர் சொல்லுகிறார். ஆகமம் என்று சொல்லுவது ஆணவம், கண்மம், மாயை மூன்றையும் நீக்கக்கூடிய நெறி. அதனாலதான் ஆகம என்று சொல்லக்கூடிய நெறியாக உள்ளது ஆகம நெறி. மும்மலங்களையும் உண்டு என்று சொல்வது சைவ சைவம் மட்டும்தான். வேற எந்த சமயமும் ஆணவ மலத்தை பத்தி பேசல. மாயினால தான் ஆணவம் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுவார்கள். மாயையினால ஆணவம் இல்லை. மாயை என்பது நமக்கு துணை புரிவதற்காக இறைவனால் தரப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தற்காலிக ஏற்பாடு. சித்து பொருளுக்கு அசித்து பொருளை கொஞ்ச நாளைக்குத்தான் கொடுக்கலாம். இப்ப எனக்கு மருத்துவத்தை பத்தி நிறைய தெரியும்னு நினைச்சிருக்கீங்க. மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்கு. இப்போ பல்லு வலின்னு ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்காக. பல்லு வலி போனால் இப்போ அதில் கொஞ்சம் சௌரியம் என்னன்னு கேட்டால், அது எதனால் வருதுங்கிறது நல்லா தெரியும். பல்லு வலினால வருது, பல்லுனால பல்லு வலி வருது. தலைவலின்னா அப்படி இல்லை. அது எதனால் தலைவலி வருதுன்னு சொல்ல முடியாது. வயிற்றில் அஜீரண கோளாறு தலைவலி வரும், ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ்ஸு தலைவலி வரும், ஊர்லேருந்து மாமியார் வந்திருப்பாங்க தலைவலி வரும். இது எந்த காரணம்ங்கிறது தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சும்மா ஜோக்காக சொன்ன, தப்பாக நினச்சிக்காதீங்க. அது அந்த தலைவலிங்கிறது. ஆனால் பல்வலின்னா தெரிஞ்சு போகும், பல்லில் ஏதோ ப்ராப்ளம், அவ்வளோதான். பல்லில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ பல்லு வலிங்கும் பொழுது அங்கே
பொதுவான ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னு கேட்டால், வலிக்கு மருந்து தரதா, வலிக்கு காரணமானதுக்கு மருந்து தரதா, 2 விஷயம் இருக்கு. ஏன்னா வலி ஏன் வருதுன்னா, வலி ஒன்லி a சிம்டம், அது குறியீடு தான். அது அங்கே உள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு காட்டுறது. இல்லைன்னா வலி இல்லைன்னா பேசாமல் இருந்துகிட்டே இருப்பான். வலி எதுக்கு வருதுன்னு சொன்னால், பெயின் வந்து ஒரு பூன், ஒரு வரம். பெயினுங்கிறது வலி வந்துருச்சுன்னா ப்ராப்ளம் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். வலியே வராமல் இருந்தால், இப்போ சுகர் ஜாஸ்தியாக போச்சுன்னா சில பேருக்கு கால் மரத்துரும், அது தெரியவே தெரியாது. கால் விரல் மரத்துரும், விரலில் ஏதாவது அடிபட்டால் தெரியாது. அது என்ன ஆகிடும், செப்டிக் ஆகி புறை போயிடும். வலிச்சதுன்னா உடனே காலை அட்டன் பண்ணுவோம். கால் ஏதோ வலிக்குது என்னன்னு பார்த்து உடனே அட்டன் பண்ணுவோம். ஏன் காலை பார்க்கலன்னா, அந்த கால் வந்து அடிபட்டது கூட தெரியல, அல்லது வலிக்கலைன்னா அதை கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம். கால் பெருவிலையே எடுத்தாங்க என் கூட வேலை செஞ்சவங்க டிக்கில். அவருக்கு வண்டியை ஸ்டாண்டு போட்டு நிறுத்தினாரு. ஸ்டாண்டு வந்து கால் பெருவிரலில் உட்காந்துருச்சு. இத்தனைக்கும் ஷூ போட்டிருந்துருக்க, ஷூ மேலே உட்காந்து அது ஷார்ப்பாக இருந்திருக்கு உட்காந்து. அப்போ கூட அவருக்கு வலி தெரில. அதை டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, ஸ்டாண்டு காலை எடுத்துக்கிட்டு வச்சுட்டாரு. அப்புறம் அப்படியே விட்டுட்டார், வலிக்கலை, அவருக்கு ஒன்றும் தெரில. ஷூவை கழட்டி போட்டார். சாயந்தரம் அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே அந்த அந்த ஆணி மாதிரி இருந்திருக்கு அந்த ஸ்டாண்டில், அது உள்ளுக்குள்ளே போய் பியர்ஸ் பண்ணி போய் அது செப்டிக் ஆகி கடைசியில் அது பரவி எந்த இடத்துல உணர்வு இருக்கோ அந்த இடத்துக்கு வந்தவுடனே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் பார்க்குறாரு வலி வர்றது. பார்த்த உடனே பார்த்தா வலி இங்கே இல்லைப்பா, உனக்கு தெரிகிற இடத்துல கீழே பெருவிரல்லேருந்து இருக்கு, எடுத்துடணும் பெருவிரல்ன்ட்டு. இப்போ பெயின் ஏற்கனவே முதலே வந்திருந்தா, கால் பெருவிரலில் குத்தும் போதே வலி வந்திருந்தா உடனே அட்டன் பண்ணி செய்யணும். அதனால தான் வலி. வாழ்க்கையில் துன்பம் கொடுக்கறது எதுக்குன்னா, ஏன் துன்பம் வருதுன்னு நினச்சி நீக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்வோன்னு தான் கொடுக்குறேன் துன்பத்தை. துன்பம் வந்து ஒரு வரம். அது வரும்போது துன்பம் வருகிறது, இதிலிருந்து விடுபடுவது எப்படின்னு பார்க்கணும். அதுதான் இறைவன் வகுத்திருக்கிற நீதி. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த வலிக்கு மருந்து கொடுக்கறதுக்காக டாக்டர்கிட்ட போவான். வலிக்குது எனக்கு மருந்து கொடுங்கன்னு தான் கேட்பானே தவிர, டாக்டர் இந்த வலி ஏன் வந்தது, இதுக்கு என்ன காரணம், அங்கே சொத்தை இருக்கா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதுக்கு மருந்து கொடுன்னு கேட்க மாட்டான். அவன் வலிக்கு தான் அவனுக்கு பிரதானம். டாக்டர் தான் பார்ப்பாரு, அப்பா அதில் சொத்தை இருக்குப்பா அப்படிம்பாரு, அதை அட்டன் பண்ணணும் அப்படிம்பாரு. அப்போ இல்லை டாக்டர் வலி ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு எதாவது செய்யும். இப்போ என்ன பண்ணுவார், அந்த ஆன்டிபயாட்டிக்னு ஒன்று கொடுப்பார். ஆன்டிபயாட்டிக் எதுக்கு அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னவோ அதை நீக்கிறது. இப்போ வலி இப்போ கஷ்டப்படுவானே, அந்த வலியை நிற்கணும்ல, அதுக்காக பெயின் ரிலீவர் ஒன்று கொடுப்பார். நான் தெரிஞ்சது சொன்னேன், ஒரு மருத்துவர் என்கிட்ட சொன்னதை உங்களுக்கு சொல்கிறத தவிர நான் ஒன்றும் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற அளவுக்குலாம் டாக்டர் இல்லை. அப்போ அட்டாக் எப்படி இருக்கணும், காரணத்துக்கும் இருக்கணும், இந்த பெயினுக்கும் இருக்கணும், ரெண்டுக்கும் இருக்கணும். அந்த மாதிரி தான் மருந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முயற்சியில் வலி போகணும்னு நினைக்கிறத விட, வலிக்கு நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி அப்படின்னார். ஆகையினால இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்று அதிலேயே சிலர் ஆய்வு செய்வார்கள். ஏன் நமக்கு இப்படி வருது, ஏன் வந்து நம்ம வளர்த்த குழந்தை, நாம் ஆதரவில் வளர்த்து இவ்வளவு பாசம் காட்டி வளர்த்த குழந்தை ஏன் அன்கிரேட்ஃபுல்லாக இருக்குது, எப்படி இது நடக்குது அப்படின்னு அவங்க யோசனை பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் இது வந்து நாம் என்ன தான் உரிமை கொண்டாடினா கூட அது வேறு உயிர், நம்ம வேறு உயிர், அது அதோட வினையில் வந்தது, நாம் நம்மோட வினையில் வந்தோம், வினை தொடர்புனால வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிற பொழுது கிளியராக இருக்கும் பிக்சர். if you don't expect anything from anybody, you will be very free and happy. எக்ஸ்பெக்ட் பண்ணும் பொழுது தான் நமக்கு பிரச்சனை வருது. ஏதாவது எதிர்பார்க்கறது நடக்கலைங்கும் போது ஏமாற்றம். எதையும் எதிர்பார்க்காம செஞ்சுட்டு இருந்தோம். எல்லாமே அந்த அந்த அடிப்படை உண்மையை தெரிஞ்சது. இதைத்தான் சொல்றார் இந்த மறைபொருள் கூற்றுல ஒரு பாட்டில், ரொம்ப அழகாக சாமி சொல்லுகிறார். அதனால இது வரைக்கும் நாம் எத்தனையோ செய்திகள் சொன்னாலும் அந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து சொல்லுவது போல, இந்த மறைபொருள் கூற்றில் எல்லா செய்திகளையும் தொகுத்து சொல்லுவது போல சுவாமி வந்து ஞானசம்பந்தர் என்ன பண்றாரு, ஞானசம்பந்தர் வந்து நம்முடைய வியாதிக்கு காரணமாக இருக்கக்கூடிய
அந்த வினைகளுக்கு அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாரு. இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிற பிராரத்தத்துக்கும் அவர் பெயின் ரிலீவர் கொடுக்குறாரு. ஞானசம்பந்தருடைய ட்ரீட்மெண்ட் ஒன்று தான் ரொம்ப ஒரு சிறப்பான ட்ரீட்மெண்ட். அதனால தான் செய்வினை வந்தம்மை திண்டப்பெறா திருநீல கண்டம்னு ரொம்ப போல்டாக ஞானசம்பந்தர் அதை சொல்லுகிறார். சிவத்தோட ஆதரவில் நீ போயிட்டேன்னா உனக்கு என்ன வேலை? ஆனால் சிவன் ரொம்ப டெக்னிக்காக பண்ணுது. சிவன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வினையெல்லாம் நீக்கிறதுக்கு எனக்கு கூட ரைட்ஸ் எல்லாம் கிடையாது. குருவா சஞ்சீதத்தை நீக்கலாம், பிராரத்தெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் என்னுடைய பவர் கிடையாது. ஆனால் அடியார்களோ குருவோ போய் பிராரத்தத்தை நீக்குனா நான் என்னன்னு கேட்டுக்க மாட்டேன். எப்படி இருக்கு அவர் டெக்னிக்? நான் கண்டுக்க மாட்டேன். ஏன் நீ செஞ்ச, ஏன் பண்ணலாம் கேட்க மாட்டேன். பட் அவங்க தேர் எம்பவர்டு. அவங்களுக்கு பிராரத்தத்தை நீக்க வேணும் இந்த கேஸில் அப்படின்னு நினச்சா நீக்கலாம். அவங்களுக்கு பவர் இருக்கு, நான் செய்ய மாட்டேன். அதனால தான் சாமி செய்கிறது இல்லை. அதை பிராரத்த வினைய அவர்கள் அனுபவித்தே தீர்க்கணும்னு ஜீவன் முத்தர் வரைக்கும் சொன்னது எந்த அடிப்படையில் சொன்னார்கள் அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கணும். பிராரத்தத்தை நீக்கிறதுக்கு அவர்களுக்கு அந்த குருவானவர் சஞ்சீதத்தை நீக்குவார். ஆகாமி ஏற்கனவே சரியாயிடுச்சு, மித்த எல்லாமே ரூட்டு கிளியர். அந்த பிராரத்தம் மட்டும்தான் இருக்கும், அது தேக சம்பந்தமாக நிகழ்கிற பொழுது விருப்பு திரும்ப ஆகாமியத்தில் மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஜீவன் முத்தர்கள் அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ண. ஆனால் ஒரு காமன் மேனுக்கு, ஒரு காமன் மேன் அவன் அவனுக்கு உதவணும்னு நினைக்கிற பொழுது, அவனுக்கு உதவி செய்யணும்னு ஒரு அருளாளர், ஒரு சீவன் முத்தர் அவுட் ஆஃப் த வே கூட போய் பண்ணுவாங்க. எங்கேயாவது நடக்குமா? முதல வாயிலிருந்து பையனை வரவழைக்கிறதுங்கிறது நடக்குமா? அதை ஒரு அருளாளர் செய்வார், சிவன் செய்யாது. ஆனால் இவங்க சொல்லுவாங்க அது சிவன் தான் செஞ்சுது, நான் செய்யலைன்னு சுந்தரர் சொல்லுவார். ஆனால் உண்மை அது அல்ல, கிடையாது. ஏன்னா அப்பரே சொல்றாரு, யாதே செய்யணும் யாமலோ நீ எண்ணில் ஆதேயேயும் அளவில் பெருமையான். நான் தான் செஞ்சதா? நீ தானே சாமி செஞ்சேன்னு கேட்டால் ஆமாம் நான் தான். உண்மையில அவர் செய்யலை, அருளாளர் தான் செய்வாங்க. அருளாளருக்கு அந்த அளவுக்கு அந்த பவர் இருக்கு, அவங்க செய்யலாம். எனவே பிராரத்த வினை முதற்கொண்டு தீர்க்கக்கூடிய வல்லமை. இப்போ பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான், என்ன வேணேன் நீங்கள் சொல்லுங்க. அந்த பையன் அப்பர் சுவாமி போறாரு, அப்பூதி வீட்டில் அந்த பையன் இறந்து போயிடலாம், என்ன வேணேன்? பிராரத்தம், பிராரத்தவன. ஏன் பிராரத்தம்? நம்ம அப்பூதி அடிகளுக்கும் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அது பிராரத்தம். ஆனால் அப்பூதி அடிகள் என்ன நினைக்கிறாரு? இது பிராரத்தம், இது அப்படியே ஏற்றுக்கணும், இந்த பிராரத்தத்தை அப்படியே ஏற்றுக்கணும், அவ்வளோதான். அது அவர் அதுக்கு ஏன்னா அது உடல் உழாய் கழியும்னு தெரியும், பிராரத்தத்தை தவிர்க்க முடியாதுன்னு தெரியும் அப்போது அடிகளுக்கு. நாம் எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தாலும், நம்முடைய சஞ்சீதம் மற்றும் போனாலும் பிராரத்தத்தை தவிர்க்க முடியாது. அதனால பையன் அது பாம்பு கடிச்சு இறந்துட்டான் அப்படிங்கிற அந்த பிராரத்தத்தை உணர்ந்ததுனால அவர் எந்த முயற்சியும் எடுக்கல. பையனை காப்பாற்றுங்க, என் பையனை எப்படியாவது எனக்கு கொடுத்துருங்க அப்படின்லாம் போய், சாமி நீங்கள் வந்த நேரம் பார்த்து இப்படி ஆயிருக்க சாமி, ஏதாவது பண்ணுங்க சாமி இப்படி கேட்டாரா? நம்ம என்ன கத்திருப்போம், லபோதிப்போம். ஆனால் அவர் அதை கேட்கவே இல்லை. தூக்கி பாயில் சுருட்டி ஒரு மூலையில் வச்சுவிட்டு இவரை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ என்ன காரணம்? அப்போ அந்த நேரத்தில் பிராரத்தத்தை நீக்கிறாரு யாரு? அப்பர் சுவாமி. என்ன பவர் அப்பர் சுவாமி? பிராரத்தம் பாம்பு அடிச்சுட்டு போனதை இந்த வீட்டில் இந்த நேரத்தில் இது நிகழ வேண்டியதில்லை, நிகழக்கூடாது. இப்படி ஒரு அடியாருக்கு இந்த மாதிரி ஒரு துன்பம் வரத்துக்கு கூடாது, இது சரியில்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அந்த பிராரத்தத்தை நீக்கிறார். போய் அங்கே கோயிலில் போய் ஒன்று கொள்ளாமலாம் பதிகம் பாடுறார். சாமி சொல்கிறார், அதான் நீயே பண்ணலாம்ல, அப்புறம் அதுக்கு ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்கேன்னாரு சாமி. அவரே தான் பண்ணார், சாமியா பண்ணார். சாமி பண்ணுறதா இருந்தால் எப்பயோ பண்ணியிருக்கணுமே, அப்போ செடிகளுக்காக பண்ணுறதா இருந்தா. ஆகையினால பிராரத்தத்தை நீக்கிற வேலையை சாமி செய்ய மாட்டார், அருளாளர்கள் தான் செய்வாங்க, அடியார்கள் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்போ தன்னலமில்லாத ஒரு அருளாளர், தனக்குன்னு அதில் எந்த விதமான ஒரு நோக்கமோ ஒரு செய்தியோ இருக்காது. ஆகையினாலே இந்த ஒரு நிகழ்ச்சி அடிப்படையாக பார்க்கிற பொழுது வினை நீக்கம் காரணம். ஏன் நமக்கு துன்பம் வருகிறது, நம்முடைய துன்பத்திற்கு என்ன காரணம்
அப்படின்னு ஆய்வு செய்கிறவங்க ரொம்ப குறைச்ச பேர், ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க தான் யோசிப்பாங்க. மித்தவங்களாம் ஏன்னு சொல்லி பிரபஞ்ச சம்பந்தமாகவே அதை விஷயத்த எனக்கே இந்த துன்பம் வருதுன்னா சோவன் சோலா இவங்களால அவங்களால இதனால் இது சரியாக இருந்திருந்தா இருந்திருக்கும் இது அப்படிலாம் நாம் எண்ணுவோம். ஒரு அழகாக ஒரு செய்தியை சொல்லுகிறார் சுவாமி. கயல் ஒன்று கண்டவர் கண்டே இருப்பரு, முயல் ஒன்று கண்டவர் மூவரும் உய்வர். கயல் ஒன்று கண்டவர் கண்டே இருப்பரு, முயல் ஒன்று கண்டவர் மூவரும் உய்வர். பறை ஒன்று பூசல் பிடிப்பான் ஒருவன், மறை ஒன்று கண்டது உருவம் பொன்னாமே. கயல் ஒன்று கண்டவர் கண்டே இருப்பர், முயல் ஒன்று கண்டவர் மூவரும் உய்வர். பறை ஒன்று பூசல் பிடிப்பான் ஒருவன், மறை ஒன்று கண்டது உருவம் பொன்னாமே. எத்தனை தடவை படித்தாலும் சம்பந்தம் தெரிய மாட்டேங்குது. கயல்கிறாரு, முயல்கிறாரு, பறைகிறாரு, உருவம் பொன்னாமேங்கிறாரு. என்னதோ சொல்ல வராரு, என்ன விஷயம் அப்படின்னுட்டு நம்ம பார்க்கிறோம். அதான் மறைபொருள் கூற்று. அதிகமான தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா அடுத்தது தான் தெரிஞ்சு போச்சேன்னு அடுத்தது போயிடுவோம். தெரியலன்னா அதிலேயே நிற்போம், சுற்றி வருவோம், அதையே யோசிப்போம். என்ன பாட்டு, என்ன செய்தி சொல்லுகிறார் அப்படின்னு. சரி, என்ன பாட்டுக்கு என்ன அர்த்தங்கிறது கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டமே இல்லை. ஏன்னா இதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே தெரிஞ்ச வார்த்தைகள் தானே. கயல் ஒன்று கண்ட, கயல்னா கயல் மீன், கண்டவர்னா அதை பார்க்குறவர், கண்டே இருப்பார். ஸோ அதில் அட்ராக்ட் ஆகி அதையே பார்த்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு என்ன பொருள் வேண்டியிருக்கு? குளங்களில் கயல் மீன்கள் துள்ளி துள்ளி குதிச்சு அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ட் இருக்கும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் கயல் மீன்கள். அந்த மீன்களை கண்டவர் கண்டே இருப்பார், அதையே பார்த்து கொண்டு அந்த குளத்தில் இருப்பார்கள், அதில் போய் மயங்கி அதிலே இருப்பார்கள். ஆனால் நிலத்தில் இருக்கிறவர்கள் ஒரு 3 பேர் முயலை பார்த்துட்டாங்க. முயல் பார்த்தவொன்னே அவங்க முயலை பிடிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால முயல் பிடிக்கிறதுக்காக பின்னாடியே போகிறார். இந்த முயல் பிடிக்கிறதுக்காக போனவங்களில் இந்த எல்லாருக்கும் கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் மூவரும் உய்வர்னார். என்னன்னு கேட்டால் முயலை துரத்திக்கிட்டே போனால் ஒருத்தருக்கு புதரில் எங்கேயோ போச்சு, அங்கே தேடிக்கிட்டு இருந்தான். அங்கே பார்த்தா அவனுக்கு ஒரு சின்ன புதையல் கிடச்சிருச்சு. இன்னொருத்தரும் தேடிக்கிட்டே போனான், அவன் விடாமல் துரத்திட்டு போயிட்டு இருந்தான், அவனும் விட்டுட்டான் கிடச்சில. அங்கே பார்த்தா அவனுக்கு ஒரு சின்ன புதையல் கிடச்சிது. கடைசியில் ஒருத்தன் போனான், தொடேன்னு துரத்திக்கிட்டே போனான் அந்த முயலை. அவனுக்கும் தப்பிச்சிருச்சு. ஆனாலும் அவனுக்கு ஒரு பெரிய உருவம் பொன்னாமே, ஒரு பெரிய பொன் புதையல் அவனுக்கு அங்கே கிடைச்சது. பெரிய புதையல் அவனுக்கு தான் கிடைச்சது, மற்றவங்களுக்குலாம் சின்ன சின்னதாக கிடைச்சது. இது இல்லாமல் இந்த 2 பேரும், ஒருத்தன் குளத்தை பார்த்துக்கிட்டு பேசிகிட்டு இருந்தான், இன்னொருத்தன் முயலை பிடிக்கிறதுக்கு போயிட்டு இருந்தான். இன்னொருத்தன் நான் முயலையும் பிடிப்பேன், நான் கயலையும் பிடிப்பேன், நான் உலகத்தையும் பிடிப்பேன், நான் எல்லாவற்றையும் பிடிப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தான். கடைசி வரைக்கும் ஒன்றுத்தையும் முடியல அப்படின்னார். இப்படி சொன்னார். கயல் ஒன்று கண்டவர் கண்டே இருப்பரு, முயல் ஒன்று கண்டவர் மூவரும் உய்வர். மறை ஒன்று கண்டது உருவம் பொன்னாமே, பறை ஒன்று பூசல் பிடிப்பான் ஒருவன். பறை ஒன்று பறை அடிக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் தம்பட்டை அடிச்சுக்கிட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் அறங்களை பற்றி பேசுவான், பொருளை பற்றி பேசுவான், இன்பத்தை பற்றி பேசுவான், இது மாதிரி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி செயல்களாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது பார்த்தா அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவன் மேலே ஈர்ப்பு நிறைய பேர் போய் நிற்பாங்க. கடைசியில் இவன் தான் ஒன்றுத்துக்கு உதவாமல் போனாலும் இவனால் ஈர்க்கப்பட்ட அத்தனை பேரும் ஒன்றும் உதவாமல் ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல் அப்படின்னார். ரொம்ப பெரிய பேதை என்னன்னார், நூல்களை உணராதவர்கள் அப்படின்னார். சரிங்க சாமி,
கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொன்னீங்க அப்படின்னு கிளம்புனா இருங்க. என்ன சாமி என்ன கேள்வி கேட்ட? பேதையார் யாருன்னு கேட்டேன். அதுக்கு என்ன பதில் சொன்ன? நூல்களை கற்காதவர்கள் பேதைகள் அப்படின்னு சொன்னீங்க சாமி. அப்புறம் நீ யார் கிளம்பிடுறதா? அந்த பேதைகளை விட பெரிய பேதைகள் இருக்காங்களே, அவங்கள சொல்லணும் இல்லைன்னார். ஓ, முட்டாள்களோட பெரிய முட்டாள்கள் இருக்காங்களா? யார் சாமி அப்படின்னு கேட்டார். இந்த நூல்களை படிக்காதவர்கள் முட்டாள்கள்னு சொன்னேன்ல. ஆமா, இந்த நூல்களை படித்த பிறகு அதுபடி நடக்காதவருக்கான அவனை விட முட்டாள்னார். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையாரில். எதை சொல்றோமோ அதன்படி நடக்காதவனை மாதிரி முட்டாள் யார் இருக்க அப்படின்னார். அவன் படிக்காதவன் ஒன்றும் பிரயோஜனம், அவன் யாரையும் கெடுக்க மாட்டான், அவன் பாடு அவன் போயிடுவான். இவன் படிச்சுவிட்டு பலரை கெடுத்துவிட்டு இவனும் கெட்டு போவான் இல்லையா? பேதையின் பேதையாரில் ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும். ரொம்ப அழகா சொல்லுவார் தாய்மானவர். எத்தனை விதந்தான் கற்கினும் கேட்கினும் என் இதயமும் ஒடுங்கவில்லை, யாதினும் அபிமானம் என் சித்தமிசை குடிகொண்டது. பிறர் கேட்கவே போதிப்பதல்லாது சும்மா இருந்து அருள் பொருந்திடா பேதை நானே. வரவங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்றதையே வேலையா வச்சுட்டு இருந்தேன். என்னைக்காவது நான் சும்மா இருந்திருப்பனா? சும்மா இருந்து அருள் பொருந்திடா பேதை நானே அப்படி தாய்மானவர் சொல்றார். ஆகையினால எதை ஓதுகிறோமோ அதனாலதான் சொன்னாரு கற்க கசடர கற்பவை. அவர் சொன்னாரு நீ கொஞ்சமா படிச்சாலும் பரவாயில்ல, நீ நிறைய படிக்கிறவன் சார், ஆனால் படித்த மாதிரி நின்னேன்னு வச்சுக்க, அதுதான் சிறப்பு. கற்பவை கற்க, கற்பவை கசடர கற்க, கற்பவை கசடர கற்றபின் நிற்க, கற்பவை கசடர கற்றபின் அதற்கு தக நிற்க. எப்படி இருக்கு பாருங்க அந்த பாட்டு, எப்படி பாருங்க வள்ளுவர். நீ எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படி, ஆனால் படித்த பிரகாரம் நட, அதுதான் முக்கியம். அந்த இப்போ இதை இந்த பேசுறதுல என்ன இருக்கு? நிறைய பேசலாம், நிறைய சொல்லலாம், நிறைய எடுத்து சொல்லலாம். பறை ஒன்று பூசல் பிடிப்பான், நான் முயலை பிடிப்பேனா கையில பிடிப்பேனா, அதை இவன் என்னத்தை பிடிச்சானே தெரியாது. பறை ஒன்று பூசல் பிடிப்பான் ஒருவன், அவன் கையிலையும் பிடிக்கிறது இல்லை, முயலையும் பிடிக்கிறது இல்லை, அவன் எதுக்குமே பிடிக்கிறது இல்லை, அவன் வீணா போனவனா இருக்கிறான் எப்படின்னு ஒரு பாட்டு சொல்லியிருக்கார். அப்ப கயலொன்று கண்டவர் கண்டே இருப்பார். குளத்தங்கரையில் உட்காந்து இந்த மீனை அதை ஆர்வமா பார்த்து அதனுடைய பிறழ்ச்சி, அதனுடைய துள்ளல், அதனுடைய அசைவு, இது எல்லாத்தையும் பார்த்து 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 அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் நிலத்துல வயல் ஓடுறதை பார்த்து அதுக்கு பின்னால போன ஒரு 3 பேர், அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் கிடைச்சது. கடைசியில அவங்களுக்கு அப்படி முயல் பின்னால போனவங்க மறை ஒன்று கண்டது உருவம், மறைக்கப்பட்டு ஒன்று கிடந்தது அந்த புதருக்கு நடு, அதான் மறை ஒன்று கண்டது. மறை ஒன்று கண்டது என்று சொன்னால் முயலை தேடி போனார்கள், முயற்சி எடுத்தார்கள், முயலை தேடி போனார்கள். அந்த முயலை தேடி போன இடத்துல அவர்களுக்கு முயல் கிடைச்சதா இல்லையான்னு தெரியாது. ஆனா மறை ஒன்று கண்டது, அந்த மறைவாக ஒரு பொருளை அவர்கள் கண்டார்கள். அதுதான் உருவம் பொன்னாமே. உருவம் என்றால் பொருளாக இருந்தது, அது ஒரு புதையலாக அவர்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் முதல்ல போனது கொஞ்சம் சின்னது, பெரிய பெருசு, அதுக்கு அடுத்தவனுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசு, அவன் தான் ரொம்ப பெருசா பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரி, இதுக்கு உள்ளுரை செய்தி என்னன்னு பார்க்கணும் இல்ல. கயல் ஒன்று கண்டவர் கண்டே இருப்பார். கயல் என்று சொல்லுவது கயல் போன்ற விழிகளை உடைய மாதர், மாயை, மாயையை சொல்லு. மாயையினாலே ஈர்க்கப்பட்டு இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அதை பார்த்து இதை பார்த்து, ஆஹா அது அடையலாமே, இது அடையலாமே, இது கிடைக்குமே, இது கிட்டணுமே, இது வாங்கணுமே என்று அதிலேயே இருப்பார்கள். அவர்கள் கண்டே இருப்பார். அவர் குளத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அது பிறவி குளம், நிறைய பிறவி குளமா இருக்கிறதுனால அதை பிறவி குளம்னார். குளமாக சொன்னார், அதை உருவகித்தார். அங்கே பார்த்து கொண்டே இருப்பார்கள்.
அரசியலில் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டால் அவங்களுக்கு அது ஒன்றும் கிடைக்கிற மாதிரியே இருக்காது. இருக்கிற மாதிரி இருக்கும், போகிற மாதிரி போகும், பார்த்துக்கிட்டே இருக்கிறதோட சரி. ஆகையினாலே இந்த கயல் என்று சொல்லுவது மாதரை உள்ளிட்ட மற்ற போகங்களை விரும்பி இந்த பூமியிலே அதனையே பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் இருப்பர். ஆனால் அந்த 3 பேர் உய்வர். இவர் இருப்பர். இருப்பர்னா எங்கேயும் போக மாட்டான். இறந்து போன கூட திரும்ப வந்துடுவான், அதே குளத்தங்கரைக்கு வந்துடுவான். அது திரும்பவும் இங்கே இங்கேயே இருப்பான் என்று சொன்னால் பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதில் ஆர்வம் இருக்கிறது. முயல் ஒன்று கண்டவர் மூவரும் பின்னால் போனாங்களே, அதில் ஒருத்தர் சரியையில் நிற்கிறவர், ஒருத்தர் கிரியையில் நிற்கிறவர், ஒருத்தர் யோகத்தில் நிற்கிறவர். அதான் மூவர். அதான் அந்த மூவரும் உய்வர் என்று சொன்னால் முதல்ல போனவர் சரியையில் நிற்கிறார். அது உண்மையிலேயே அந்த நெறி சிவநெறி, அதில் நிற்கிறார். அதில் நிற்கிறவருக்கு முதல்ல ஒரு சாலோகம் கிடைக்குது. அடுத்து நிற்கிறவருக்கு சாமீபம் கிடைக்குது. அடுத்து இருக்கிறவருக்கு சாரூபம் கிடைக்குது. இதையெல்லாம் தாண்டி போய் இருக்கிறவர்களுக்கு சாயுச்சியம் கிட்டும். அப்படி சாயுச்சியமாக இருப்பது என்னன்னா உருவம் பொன்னார் மேனியன். அந்த பொன்னார் மேனியன் அவர்களுக்கு கிட்டுகிறது. அவர் யார் என்று கேட்டால் இந்த உலகத்திலே மறை ஒன்று கண்டது, வேத முடிவு பொருளாக சொன்ன பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தை அவர்கள் அடைவார்கள். இப்படி இந்த மாயையிலையும் ஈடுபடாமல் அதுலேயும் இல்லாமல் இங்கே இறைவனை வழிபட்டு அந்த நிலையை அடையாமல் ரெண்டையும் விட்டார். இருநிலை போகமும் விட்டார்னார் ஞானசம்பந்தர் சொன்னார். அவன் இங்கேயும் துறவு. சரி, ஒரு போகமும் இங்கே அனுபவிக்கலை, சாமி கொடுத்த ஒரு போகமும் அவன் அனுபவிக்கலை, துறவு மேற்கொண்டதுனால. கடவுள் இல்லைன்னு சொன்னதுனால அந்த போகமும் இல்லாமல் போச்சு. இருநிலை போகமும் கைவிட்டார்னு 2 போகமும் இல்லாமல் போயிடுச்சு அவனுக்கு. அந்த மாதிரி தான் இந்த பறையொன்று பூசல் பிடிப்பான் ஒருவன். அவன் கடவுளும் இல்லைம்மா, ஆனால் இந்த உலகத்தையும் திறக்கணும்மா. இது ரெண்டையும் விட்டு ஆனால் அறம் பேசுவான், அறம் பேசுவான், பொருள் பேசுவான், எல்லாத்தையும் பேசுவான். இன்பம் அடைந்து விட்டது போல ஃபிக்ஷியஸாக, கற்பனையாக, இல்யூஷனாக ஏதோ இன்பம் இருப்பது போல நினைத்து இது நிறைய பேர் அப்படி ஏமாற்றுகிறார்கள். அந்த மாதிரி நீ தியானத்தில் உட்காரு, அதை யோசனை பண்ணு, இதை யோசனை பண்ணு. எதை யோசனை பண்ணுறது? பெரும்பொருள் ஒன்று இருக்குன்னு சொல்லி அந்த சிவோகம் பாவனைன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இந்த தியானம் என்று சொல்லுவதை காட்டிலும் சிவோகம் பாவனை என்று சொல்லுவதைத்தான் நாம் முத்தி நிலையில் பெருசாக பேசுகிறோம். சிவபிரகாசத்தில் கூட அதைத்தான் சொல்லுகிறார். கண்டு உணரன்னு நம்ம சூத்திரம் 9ஆம் நூற்பாவில் கூட அதை நம்ம பார்த்தோம். கண்டு உணர அப்படி கண்டு உணரன்னு அந்த அதிகரணத்தில் சொல்லும்போது சொல்லுவார். அதாவது சிவோகம் பாவனை வர வேண்டும் என்று சொன்னால் அந்த சிவோகம் பாவனையில் பெருமானை பெற்றுவிட்ட அந்த ஆனந்தத்தை அவர்கள் அங்கே உண்மையிலே துய்ப்பார்கள். இவங்க அடையிற இன்பம் அடைஞ்சிருமான்னா எதுலேருந்து இவர்களுக்கு இன்பம் கிடைக்கும்? உடம்பையும் திறந்தாச்சு, உலகத்தையும் திறந்தாச்சு, சிவத்தையும் திறந்தாச்சு. வேர் ஃப்ரம் தே வில் டிரைவ் த ப்ரெஷர்? எங்கேருந்து கிடைக்கும் உங்களுக்கு? அது கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான். எங்கேருந்து இன்பம் கொடுக்கறதுக்கு ஒரு பொருள் வேணுமே ஐயா. நீ உலகத்தை திறந்துருன்ன, ரைட்டு, அது சரி, துறவு. சிவத்தை பிரம்மம் இதெல்லாம் கிடையாது, கடவுளே கிடையாது. நீங்கள் சரி, அதுவும் கிடையாதுன்னா எங்கிருந்து இந்த இன்ப நிலை என்பது ஆன்மா பெறுவது? ஏன்னா இதுக்கு முன்னால் அது பெறலை. இப்போ எங்கிருந்து பெறுவதற்கு சோர்ஸ் என்னன்னு கேட்டால் சொல்லத்தல். ஆகையினாலே பறையொன்று பூசல் பிடிப்பான் ஒருவன். அவனுக்கு இந்த அவனுக்கு இருக்கக்கூடிய நிலையோ இல்லை இவனுக்கு இருக்கக்கூடிய நிலையோ ஏதும் இல்லாமல் அவன் அதனால தான் சொன்னார் முயல் ஒன்று கண்டவர். முயல் என்பது முயற்சி ரொம்ப முக்கியம். சரியில் நிற்கிறவர்கள் என்ன முயற்சி செய்கிறார்கள்? அது தொண்டுன்னு பேரு. தன்னுடைய அன்பை பெருக்கிக் கொள்ளுகிற முயற்சியிலேயும் பேரன்பு பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தை அடைவதிலும் அந்த முயற்சியை செய்து கொண்டே இருக்கிறார். அதான் முயல்னாரு. அது ஸ்ட்ராங்குங்கிறதுனால நிலத்தில் அது முயற்சி, இது குளத்தில் அப்படின்னாரு. அப்படி அந்த நிலத்தில் அந்த முயற்சி செய்கிறவர்கள் முயல் அப்படின்னு சொல்றது முயல், முயன்றுவார், முயற்சி செய்யுன்னு தான் அர்த்தம் இருக்கு. அதனால அந்த சொல்ல பயன்படுத்தினார். ஏன் முயலை சொன்னார்? வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம் இல்லை. அதுக்கு தான் அந்த 2 அர்த்தம் வரும். முயல்னு சொன்னால்
அப்படி அந்த முயல் ஒன்று கண்டவர் மூவரும் உய்வர்னார். 3 நிலையில 3 பேர் எடுத்தாருன்னா சரியையில் இருக்கிறவர்கள், கிரியையில் என்னைக்காவது ஒரு நாள் சரியையில் இருக்கிறவங்க உயிர்ந்துருவான். ஏன்னா சாமி விட மாட்டான். தவம் அது வீணாகாது. கிரியையில் இருக்கிறவனும் வீணாக மாட்டான். ஏன்னா அது தவம், அது வீணாகாது. யோகத்தில் இருக்கிறது அப்படித்தான். என்ன அந்த ஸ்டேஜில் கிடைக்கிறது மட்டும்தான் கிடைக்குமே தவிர முழு பொருளாக இருக்கக்கூடிய உருவம் பொண்டாமே அது நிறைவாக கிடைச்சே ஆகும். அவர்கள் உய்வார்கள். அந்த உயிர்ந்த நிலையில அவர்கள் மறையொன்று கண்டது உருவம் பொண்டாமே. எனவே அவர்களுக்கு அந்த பொன் போன்ற அந்த புதையல் அவர்களுக்கு கிடைக்கும். இப்போ சரியல் நிற்கிறவர்களுக்கு இப்போ கயலொன்று கண்டவர், முயலொன்று கண்டவர், பறையொன்று பூசல் பிடிப்பான், அது கடைசியில் போட்டுக்கணும். மறையொன்று கண்டது உருவம் பொன்னாமை. உருவங்கிறது பொருள்னு அர்த்தம். இங்கே பொன் போன்ற உருவத்தை உடையவன் சிவபெருமான், பொன்னார் மேனியனே என்று சொல்லுவது போல. எனவே வேத முடிவு பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் கிடைக்கிறது. எனவே சரியை கிரியை யோகம் என்கிற முயற்சியை மேற்கொள்ளுகிறவர்களுக்கு சிவம் என்கிற அந்த பொன் கிட்டும். அதை விட்டுட்டு மாயையிலேயே மூழ்கி கிடக்கிறவர்களுக்கும் கிட்டாது. மற்றவனை பற்றி பேசி இப்போ சொல்லவே வேண்டாம். இவனுக்கு கெட்டுறது அவனுக்கு கெட்டுறது அதை பற்றி கவலைப்படாமல் பேசிக்கொண்டது அவனுக்கு நிச்சயமாக கிட்டாது. ஆனால் கையிலொன்று கண்டவர் கண்டே இருப்பார், இந்த மாயையிலே சிக்கி கொண்டு இருப்பார். எனவே இந்த மூவரும் உய்வர்னா ஏதாவது ஒரு நெறியில் நீ நின்று விடு, சரியையில் நின்று விடு, கிரியையில் நின்று விடு, யோகத்தில் சம் வே ஆஃப் ஹேவிங் கான்டாக்ட் வித் தி அல்மைட்டி கண்டினியூஸ்லி, தொடர்ச்சியாக. இல்லையா? அதுதானே சொல்றாரு, துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே. தொடர்ச்சியை மறந்திராதேங்கிற நீங்க தொடர்ச்சியா அவரை நினைக்கிறது. நீள நினைந்தடியன் உண்மை நித்தலுங்கை தொழுவேன் என்றெல்லாம் நம்மளுடைய திருமுறைகளில் வருகிறது. அதனால முயற்சி எடுத்துக்கொண்டு அந்த முயற்சியில நீ எதில் நிற்கிறேங்கிறத பற்றி கவலைப்படாது. ஆனால் உனக்கு சிவன் தான் முழு முதல், அதை அடையணுங்கிற எண்ணம் தான். அதான் அந்த இந்த முயற்சியில் அதை அடையணும்னு. ஆனால் உனக்கு கிடைக்கிறதோ பெரிய பொற்குவியல் என்று இந்த பாடலை சொல்லுகிறார். எனவே இந்த உள்ளுரை செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், முயற்சியே திருவினில் சேர்க்கும். இப்போ தவமே திருவினில் சேர்க்கும். திருங்கிறது சிவம் அல்லது முத்தி. முயற்சியே அப்படின்னு சொல்லுகிற பொழுது சரியை கிரியை யோகம் என்ற முயற்சிகளை மேற்கொள்ளாமல் அதிலே நிற்காமல் எதெல்லாம் உள்ளே நிற்கலாம். அப்படி அந்த தவத்தில் நிற்பது தான் திருவினில் சேர்க்கும். அது விட்டு மாயையில் மயங்கி இந்த உலக இதிலேயே இங்கேயே கிடந்தால் இங்கே தான் இருக்க வேண்டும் என்கிற அந்த செய்தியை நமக்கு சொன்னார் என்று சொல்லி, இந்த செய்திகளினுடைய அடிப்படையில் தான் நம்முடைய தந்திரங்கள், இதற்கு முந்தைய தந்திரங்களை பற்றியெல்லாம் நமக்கு விளக்கம் சொன்னார். இனி அடுத்த பாடலாக அவர் சொல்லுவது இதை ஒட்டிய அமைந்த இன்னொரு பாடல் 44 பாடல்ல ரொம்ப அழகா சொல்லுகிறார். கொல்லை முக்காதமும் காடரைக்காதமும் எல்லை மயங்கி கிடந்த இருநெறி எல்லை மயங்காது இயங்க வல்லார்களுக்கு ஒல்லை கடந்து சென்று ஊர் புகலாமே. நாம் ஒரு பயணத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது அடிக்கடி நம்முடைய அருளாளர்கள் சொல்வார்கள். நம்ம ஒரு பயணத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த பயணத்தின் போது அவ்வப்பொழுது இளைப்பாறுகிறோம், களைப்பாறுகிறோம். அதனால தான் இந்த மரணத்தை இளைப்பாறுதல்னே சொல்லுவாங்க. நம்முடைய பெரியவர்கள் அதை தெளிவாக சொல்லுவார். ஒரு ஊர் சென்று அடைய வேண்டும் என்று ஒருவன் முயற்சிக்கிறான். ஊர் சென்று அடைய வேண்டும் என்று முயற்சிக்கிற பொழுது அந்த ஊருக்குரிய பாதையிலே செல்ல வேண்டும் என்று போகிறார். அப்படியே பாதையில போய்கொண்டே இருக்கிறான், தன்னுடைய ஊர் சென்று சேர வேண்டுமே என்பதற்காக. அங்கேதான் தனக்கு
அந்த பாதுகாப்பு மற்ற அந்த ஒரு அமைதி எல்லாமே கிட்டும். அதனால் அந்த ஊர் போய் சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காக அவன் போகிறான். போன ஒரு பாதை தெரிகிறது. அப்புறமா பார்த்தா இன்னொரு பாதை தெரிகிறது. 2 பாதை தெரியுது. ஒரு பாதையில் ஒரு ஊர் பேர் போட்டிருக்கு. எந்த ஊர் என்ன ஏது ஒன்றும் தெரியல. ஏதோ ஒரு இடம். ஆனால் தான் போகிற வேண்டிய ஊர் இல்லை அது. ஆனால் ஏதோ ஒரு இடம் போட்டிருக்கு. ஒருவேளை நம்ம ஊராக இருக்குமோ இதுதான் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு பாதை போகுது. அதுக்கும் ஒன்று போட்டிருக்கோம். இந்த ஊர் பாதம் முக்காதம். காதம்னா 10 மைல், 3 காதம் 30 மைல் தூரம். அதுக்கு கொல்லைன்னா சோலைகள் நிறைந்த இடம் அப்படின்னு குறிக்கிறீங்க. இப்ப இந்த பக்கம் பார்த்தா காடு அப்படின்னு போட்டிருக்கு. அரைக்காதத்திலேயே இருக்கு. இப்ப என்ன யோசனை பண்றான், சோலைக்கு போகலாமா காட்டுக்கு போகலாம்? காட்டுலேயும் இருப்பாங்க, ஆட்கள் இருப்பாங்க, சோலையிலையும் ஆட்கள் இருப்பாங்க. சோலைங்கிற பேர் கொஞ்சம் சௌரியமாக இருக்குது. காடுங்கிற பேர் கொஞ்சம் எப்படி இருக்குமோ தெரில. இது கொஞ்சம் சௌரியமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் போகலான்னா இது 30 மைல் போகணும். இது 15 மைல். இது 10 காதை பார்த்தா 5 மைல் தான். ஒரு காதங்கிறது 10 மைல். 5 மைல் தூரம். 5 மைல் தூரத்தில் இருக்கு. இது 30 மைல் தூரத்தில் இருக்கு. நீ என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு யோசிக்கிறான். சரி, இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம், இன்னும் நடக்க வேண்டியிருக்கு, பரவாயில்ல, தூரம் ஜாஸ்தி ஆனாலும் கொஞ்சம் நல்ல இதே போயிடலாம் அப்படின்னுட்டு போகப்போம். போனால் இந்த நல்ல ஊருக்கு போகிற பாதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேடு இருக்குது, பள்ளம் இருக்குது, கல் இருக்குது. ஐயோ போகிற இந்த காடுன்னு இருக்கிற பாதை இருக்கு, அது ரோடு பிரமாதமாக இருக்கு, சாஃப்டாக இருக்கு, குண்டு குழி இல்லை, அது ரோடு நல்லா இருக்கு. அது வழியாக அந்த காடு போகுது. என்ன பண்ணுறாரு, சரி நம்ம சோலைக்கே போகலாம், எப்படி இருந்தால் என்ன பாதை அப்படின்ட்டு அதில் இறங்கி கொஞ்சம் தூரம் போனால், கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பாதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்குது. அடடா, பாதை இங்கேயும் கூட நல்லா இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தா அப்போ தான் தெரியுது அந்த காட்டுக்கு போகிற பாதை கிராஸ் பண்ணியிருக்கு. அதில் போயிட்டான். அடாடாடாடா, காட்டுக்கு போகிற பாதையாது, இதில் போயிட்டோமே கொஞ்சம் தூரம். சரி, ஒன்று பண்ணுவோம், இந்த பாதையை மாற்றிடுவோன்னு திரும்ப அதிலிருந்து இந்த பாதைக்கு. சில பேர் அந்த பாதை மாறினோன்னு சில பேர் என்ன நினைப்பாங்க, சரி பாதை தான் நல்ல பாதை கிடச்சிருச்சு, இப்படி தான் போகணும் போல இருக்கு அப்படின்னு போகிறான். ஆனால் இவன் அப்படி நினைக்கல, இப்படி தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு திரும்பவும் ரூட்டை மாற்றுறான். இவன் இப்படி போகிறான். கொஞ்ச நாளைக்கு வச்சு திரும்பவும் அது வருது. இது கொஞ்சம் தூரமாக நடக்குது. ரெண்டுமே எல்லை மயங்கி கிடந்த இருநெறி. இதனுடைய முடிவு எங்கே இருக்குன்னு தெரியல, அதனுடைய முடிவு எங்கே இருக்குன்னு தெரியல. ரெண்டும் கலந்து போகுது. அதனால ரொம்ப கவனமாக போக வேண்டி இருக்கு அதுக்கு. அப்போ இந்த நிலையில் அவன் என்ன பண்ணா, கொல்லை முக்காதமும், சோலைகள் 30 மைல் தூரத்தில், காடு அரைக்காதமும். காடு என்று சொல்லக்கூடியது 5 மைல் தூரத்திலையும், எல்லை மயங்கி கிடந்த இருநெறி. இது இந்த ரூட்லேயே போனால் அங்கே சோலை வந்தது, ஆனால் ஊர் வரல. இவன் முன்னாடியே ஒருத்தன் வந்தான், அவனும் இப்படி தான் வந்துக்கிட்டே இருந்தான். அவன் என்ன பண்ணா, கொஞ்சம் பாதை மாறினவனு சரி இதுலேயே போயிடலாம் சுலபமானு 5 மைல் தூரத்தை அது போனான். அவன் அங்கே போனான். அவன் போய் சேர்ந்தது காடு. அப்போ இது என்னன்னு பார்த்து இந்த 2 நெறிகளிலும் இப்படி போன அவர்கள் அந்தந்த இடத்துல போய் நின்றுட்டாங்க. ஆனால் அவங்க ஊருக்கு போக முடியல.
ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணார், இந்த 2 நெறிகளையும் இந்த 2 பாதைகளையும் விட்டுட்டு இதுல ஏன் போய் மாட்டிக்கணும், இந்த பாதையும் வேணாம் இந்த பாதையும் வேணாம், நமக்கு ஊருக்கு போற பாதை ஏதாவது இருக்கா பார்த்தா இந்த 2க்கு நடுப்புற சன்னமா ஒரு பாதை போகுது. அது ரொம்ப கூர்மையா பார்க்க வேண்டி இருக்கு. இந்த 2க்கு நடுப்புற ரொம்ப சன்னமா போகுது. இது போற வழியெல்லாம் இது 2 குறுக்கிடுது. இந்த பாதையில போனா இந்த பக்கம் ஒரு தடவை நன்மை குறுக்கிடுது, இந்த நல்ல ரோடு. இந்த பக்கம் போனா ஒரு பள்ளமானதெல்லாம் குறுக்கிடுது. இவர் ரொம்ப கவனமா என்ன பண்ணாரு, இந்த நல்ல பாதை கெட்ட பாதையெல்லாம் விட்டுட்டு நடுவில் போற இந்த சன்னமான பாதை அப்படி அதிலேயே போனார். அவர் போய் ஊர் சேர்ந்தார். ஒல்லை கடந்து சென்று ஊர் புகழாமே எல்லை மயங்காது. எல்லை மயங்காதுன்னா இந்த 2 பாதைகளினுடைய தன்மைகளை கண்டு இது நல்ல ரோடா இருக்கு, இது கெட்ட ரோடா இருக்கு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நமக்கு நடுவில் நம்ம ஊர் போறதுக்கு ரோடு அதுதான் முக்கியம் இல்லைங்களா? பஸ் ஸ்டாண்ட் போனா ஒருத்தன் ஏகப்பட்ட கும்பலாக இருக்கு, எல்லாத்தையும் பஸ். ஒரு பஸ்ஸு கொஞ்சம் காலி அடிச்சு ஏறி உட்காண்டான். கண்டக்டர் வந்து கேட்டார், எந்த ஊருக்கு போகணுன்னு. திண்டிவனம். ஓ, காஞ்சிபுரம் போகிற பஸ்ஸியா அது, இதுலேயே ஏறினேன், இதான் காலியாக இருந்தது ஏறினேன்னா. காலியாக இருக்க பஸ்ஸில் ஏறுவான். நம்ம எந்த ஊருக்கு போதோ அந்த பஸ்ஸில் தானே ஏறணும். ஒரு பஸ்ஸு காலியாக இருந்தால் அதில் ஏறி கற்றுக்கிறதா? இது காஞ்சிபுரம் போகிற பஸ், இறங்கி கீழே அப்படின்னு. இது போகாதா திண்டிவனம், இறங்குறியா இல்லை ஜன்னல் வழியாக தூக்கி போட்டுப்போம் அப்படின்னு கேட்ட அப்புறம் நமக்கு இந்த வழியா அந்த வழியா இல்லை, நம்ம வழியா, இது நம்ம ஊர் போய் சேர்றதுக்கான வழியா? ஒல்லை கடந்து சென்று ஊர் புகழாமே கொல்லை முக்காதமும் காடு அரைக்காதமும் எல்லை மயங்கி கிடந்த இருநெறி. இந்த பாழா போன உலகத்துல எது நல்லெறி எது தீநெறினே தெரியலையா, எல்லாமே கலந்து போய் கிடக்குது. இது நல்லெறின்னு போனா இதுலையா போனீங்க, இது எவ்வளவு மோசமான நெறி, இதுலையா நீங்க வந்தீங்கன்னு கேட்குறான். இது ரொம்ப மோசமான தீநெறி நினைச்சா அதுதான் உண்மையான நல்லெறி, ஏன் அதை விட்டீங்கன்னு கேட்குறான். இந்த உலகத்துல பார்த்த வரைக்கும் எது நன்மை எது தீமை, எது நன்மையை தரும் எது தீமையை தரும், எது நரகத்தை தரும் எது சொர்க்கத்தை தரும், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பசிக்குதுன்னு சொன்னா பாவமா இருந்தது, ஐயா பசிக்குது மயக்கமே வரும் போல இருக்கியா அப்படின்னு. சரி போனா போதுன்னு 100 ரூபா கொடுத்து ஏத்தாப்புல ஹோட்டல் இருக்கு போய் சாப்பிடுன்னு சொன்னேன். நிச்சயமா சாப்பிட்றேன், பசிக்குது எனக்கு. ஐயா நீங்க தர்மவான் புண்ணியவான், நீண்ட காலம் வாழணும். டக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் ஒரு டாஸ்மாக் கடை. தம்பி பசிக்குதுன்னு சொல்லி 100 ரூபா கொடுத்தேன், அங்கே போயிடக்கூடாது, இல்லை அதுக்கு தனியாக வச்சிருக்கேன் அப்படின்னு அவன். இப்போ நம்ம செஞ்சது அறமா மரமா எப்படி சொல்றது? பசிக்குதுன்னு சொன்னான்னு இறக்கப்பட்டேன், இப்போ அவன் டாஸ்மாக் கடைக்கு போகிறதுக்கு பணம் கொடுத்துருக்கேன். இது எப்படி இந்த உலகத்தில் நன்மை செஞ்சா தீமையா முடியுது, தீமை செஞ்சா நன்மையா முடியுது? அதனால சொன்னாரு, எல்லை மயங்கி கிடந்த இருநெறி. எந்த எல்லையில எது தொடங்குது எந்த எல்லையில எது முடியுதுன்னு தெரியாம மயங்கி கிடக்கிறதுன்னாரு. இருநெறிகள், ஒன்று தீநெறி, இன்னொரு நல்நெறி. நல்நெறியில போறதுக்கு 30 மைல் போகணும், தீநெறி போறதுக்கு 5 மைல், சீக்கிரமா போயிடலாம். தீநெறி அதனால அதுக்கு அரைக்காதன்னாரு. எப்படி போட்டாரு? காடு அரைக்காதம். காடு அரைக்காதம் கொல்லை முக்காதம். எதுக்கு அது சொல்றாருன்னா, நல்வினை செய்து நல்நெறியில போவது என்பது கடினம், தீவினை என்பது அது ரொம்ப சுலபம் இல்லைங்களா? நல்ல பேர் வாங்கிறதுக்கு 40 வருஷம் கஷ்டப்படும். நல்லவன்னு பேர் வாங்க, கெட்டவன்னு பேர் வாங்கிறதுக்கு 4 நிமிஷம் போதும்.
இல்லையா? ஜஸ்ட் 4 minutes, அதுவே ஜாஸ்தி. கெட்டவன் பேர் வாங்கிடலாம். ஹலோ சார் நல்லவர்னு சொல்லி பேர் வாங்கிறதுக்கு முக்காதம். நீ நல்லவனும் பேர் வாங்க வேண்டாம், கெட்டவனும் பேர் வாங்க வேண்டாம். நீ முதல்ல சிவத்திட்ட போய் சேர்ற மனுஷன்கிற பேர் வாங்க அப்படின்ட்டார் சாமி. சொன்னார், இந்த நல்லது கெட்டதெல்லாம் காதலையே வாங்கிக்காது. கொல்லையை முக்காதமும் காடு அரைக்காதமும் எல்லை மயங்கி கிடந்த இருநெறி. கொல்லையை முக்காதமும், இந்த நல்ல கொல்லைன்னா சோலைன்னு ஒரு பொருள், மறைபொருள் என்ன பொருள்னா நல்நெறி. நல்நெறி அப்படிங்கிறது நல்லவன்னு சொல்றதுக்கு என்ன பண்ண, ரொம்ப செலவு பண்ண வேண்டியிருக்கு. சில பேர்ட்டெல்லாம் நல்லவன் பேர் வாங்குறதுக்கு நிறைய வந்து பாக்கெட் பண்ணி கொடுத்தா தான் பையனே சொல்கிறான், எங்கள் டேடி மாதிரி நல்லவர் யாரும் கிடையாது, இஸ் வெரி குட் அப்படிங்கிறான். ஏன்னா பாக்கெட் பண்ணி ராத்திரி 11 மணிக்கு வந்தால் என்னன்னு கேட்குறேன். எங்கள் மம்மி மாதிரி ஒரு குட் உமன் பார்க்கவே முடியாது. I go 11 o'clock, 12 o'clock, she will never ask why you are late. She will never ask. What a woman! அப்படிமா நல்ல பேர். ஆகையினால வந்து எப்படி நல்லவங்க கெட்டவர் பேர் வாங்கிறது அப்படின்னு பார்த்தா ரொம்ப வெரி டிஃபிகல்ட்டு. நம்ம நல்லவன்னு சொல்லுவாங்களா, கண்டிச்சா ஏண்டா அது லேட்டு, ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டு மிரட்டின இந்த அப்பா அன்னைக்கு ஒழிவானே தெரில. உயிராக வாங்குறா யாத்தி, இவங்கிட்ட தப்பிக்கிறதே பெரும்பாடாக இருக்குன்னு திட்டுறான், கெட்டவங்கிறான். அவனுக்கு நல்லது நினைச்சாலே இப்படிதானே இருக்க உலகம். நான் ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் த ப்ராக்டிக்கல் வேர்ல்ட். அதை பற்றி சொல்கிறேன் நான். நீங்கள் உதாரணத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது உதாரணம் காட்டினாலும் காட்டிங்க. என்னென்னா இந்த கொல்லை முக்காதம்னாரு, ஏன் சோலை 30 மைல்னாருன்னா பேர் வாங்குறது, நல்லவன் பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம்டாருனாரு. நல்லநெறியில் பொறுத்து. அதனால நீ நல்லவன்னு பேர் வாங்கணும்னு கஷ்டப்படாது, கெட்டவன்னு சொல்லிட்டு வாங்கணும்னு யோசிக்காத. உனக்கு அருளாளர்கள் குருமார்கள் என்ன சொல்லியிருக்காங்க அந்த நெறியில போ. நீ அவங்ககிட்ட நல்லவன்னு பேர் வாங்க போதும். ஆனால் உலகத்தில் இருக்கிறவர்கள்லாம் நம்ம நல்லவர்கள் என்று கெட்டவர்கள் என்று சொல்லுகிற சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ணாத, அதுக்காக முயற்சி பண்ணாத, அதை பெறணும்னு நினைக்காதுன்ட்டு. அவங்க எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. மனைவி கெட்டவம்மா, புள்ள நல்லவம்மா, பக்கத்தூட்டுக்காரன் இவனை போல அயோக்கியம் கிடையாதும்மா, எய்த்த வீட்டுக்காரன் அவர் ரொம்ப நல்லவர் சார், தினமும் காலையில் பாருங்கள் அவர் படிக்கிறார் எழுதி ஹிண்டு பேப்பர் எனக்கு கொடுத்துருவாரு அப்படி அப்படி அப்படிப்பா. இது இது இந்த உலகம் வந்து அப்படி இவங்ககிட்டெல்லாம் நல்ல பேர் எப்படி சொல்லுங்கள் வாங்க முடியுமா? நான் ஒரு கதை படித்தேன், உதாரணத்துக்காக சொல்கிறேன், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் ஒரு பையனை கூட்டிகிட்டு அவருக்கு அவங்க வந்து துணி வலிக்கிற இது, அவங்க திரும்பி வந்துட்டுருக்குறாங்க. அன்றைக்கி ஒன்றும் வேலை இல்லை, சரி கழுதையை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்தபோது இந்த சின்ன பையன் இவரும் 2 பேரும் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கழுதையும் கூட்டிகிட்டு வரும்போது மொத்தம் வழியில் வந்து சொன்னால், கழுதையே வெறுமனை கூப்பிட்டு வரீங்க, நீயே சின்ன பையன் 2 பேர் யாரோ ஒருத்தர் அது மேலே ஏறி வரலாம் இல்லையா, 2 பேரும் எதுக்கு நடந்து வரீங்க, நியாயம் இருக்கும் போல இருக்க அப்படின்னுட்டு அந்த பையனை ஏற்றி உட்கார வச்சுட்டான். இதில் அந்த கழுதை மேலே உட்காரது. கொஞ்ச தூரம் வந்தவுடனே ஒருத்தன் பார்த்தான், ரெண்டு உனக்கு அறிவு இருக்காடா, சின்ன பையன் தானே, நீ நடக்கலாம், வயசானவர் கூட நடந்து வந்துட்டு இருக்காரு, நீ உட்காந்துட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு அவன் டப்புக்குன்னு இறங்கிட்டான். ஒன்று பெரியவர் ஏறி உட்காந்தார். கொஞ்சம் தூரம் போச்சு, ஒருத்தன் பார்த்தான், யோ உனக்கு என்ன மாதிரி இருக்காயா, சின்ன பையன் நடந்து வரான், நீ எருமை மாதிரி இருக்க, அந்த கழுதை மேலே வந்துட்டு இருக்க, என்னடா இது நம்ம ஏறினாலும் திட்டுறானுங்க, நம்ம இறக்கிட்டு இவ்வளோ ஏற்றுறாலும் திட்டுறானுங்க, என்ன பண்ணுறது இது தெரியலையாட்டே, சரிடா நீ ஏறுறான்ட்டு 2 பேரும் ஏறிட்டானுங்க கழுது மேலே. 2 பேரும் கழுது ஒருத்தா, யோ பாவையா அந்த ஜீவனு, இந்த கழுத படுபாவையா, என்னையா 2 பேருமா ஏறிட்டு வருவீங்க, உங்கள மனுஷாபிமானமே கிடையாதா அப்படின்னா, கழுதைய விளையாட்டு போட்டாவ.
2 பேரும் இறங்கி கழுதியை தனியாக நடத்தி வந்தாலும் திட்டுறான், 2 பேரும் ஏறினாலும் திட்டுறான். அப்போ இதுக்கு என்னென்ன நியாயம்? நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை திட்டுறதுக்கிட்டே ஒரு கூட்டம் இருக்கும். நீங்கள் எப்படி நல்ல நீங்கள் ரொம்ப உலகார்த்தமாக இருந்தாலும் திட்டம், ஆன்மார்த்தமாக இருந்து ஆன்மீக இருந்தால் அப்பயும் திட்டம். அப்போ மட்டும் என்ன உங்களை வாழ்த்திக்கிட்டா இருக்கும்போது நிச்சயம் வீட்டில் இருக்க கொண்டு திட்டுவாங்க இல்லையா? அட்லீஸ்ட் அங்கே இருந்தாவது திட்ட ஆரம்பிக்க. இதுதான். அதனால சாமி சொல்லுகிறார், இந்த புற நிலைகளை பார்த்து கொண்டே இருந்தால் நீ முன்னேற முடியாது. அது வாடு அது இருக்கட்டும், நீ உனக்கு குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னார். டார்கெட் தெரிஞ்சிருச்சு இல்ல, ஒருத்தரை பத்தி கவலைப்பட, சிவன் தான் டார்கெட். அதனால சொன்னார், எல்லை மயங்கி கிடந்த ஏன்னா நல்ல நெறியில போயிட்டு இருக்கும் போதே அது என்ன பண்ணிடும், கொண்டு போய் தீநெறியில விட்டுரும். தீநெறி பக்கம் போட்டு, ஏன்னா அது இங்க சேர்ந்துட்டோம், சரி அந்த தீநெறியிலேருந்து திரும்ப விலைக்கு போய் நெறியில சேரலாம்னா திரும்பவும் ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி கிடக்குது இந்த உலகத்துலங்கிறார். இது தனி ரூட்டா இல்லைங்கிறார். இந்த உலகம் தனி ரூட்டா, இது தாங்க நன்னெறி, இது தாங்க தீநெறி அப்படின்னு ஒண்ணு இல்லை. இதுல அப்படியே இருக்கு, இப்படி இருக்கு, 2 கலந்து இருக்கு. இப்படிப்பட்ட இதுல நீ எப்படி how are you going to behave and get out of this crisis அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டா, நீ காது கொடுத்து மற்றவருடைய கமெண்ட்டை கேட்க வேண்டியது. அருளாளர்கள், குருமார்கள் அவர்களுடைய அதுல அந்த குறியீடோடையே செல்லுதல் வேண்டும். கொல்லை முக்காதமும் காடு அரைக்காதமும் எல்லை மயங்கி கிடந்த இருநெறி. இந்த 2 நெறிகளுக்கு நடுவில் பார்த்தேன்னா ஒரு நெறி தெரியும், அதுதான் சிவநெறி. சிவநெறி என்பது என்னன்னு கேட்டால் வெறும் நன்னெறின்னு சொல்ல முடியாது, அது தீநெறின்னு சொல்ல முடியாது. நன்னெறிக்கும் தீநெறிக்கும் அப்பாற்பட்ட அதீதமான நெறி அதுதான் அதுக்கு சமயாதீதம்னு பேர். எல்லை மயங்காது இயங்க வல்லார். இந்த 2 எல்லைகளுக்கும் தெரிஞ்சு கொண்டு எது தீநெறி எது நல்நெறிங்கிற அந்த எல்லைகளை தெளிவாக தெரிந்து கொண்டு அதில் போய் மயங்காமல் இருக்க வல்லவர்கள். அதுல நான் அறம் செய்ய போகிறேன் என்று சொல்லி போதலும், நான் அறத்தை காப்பாற்றப் போகிறேன் என்று சொல்லி சொல்லுவது, இப்படியெல்லாம் பல்வேறு நிலைகள்ல அது ஆணவத்தை ஊட்டும். அதனால நன்னெறி செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் நன்மை செய்கிறது 2 நெறியிலுமே ஒரு விஷயம். நீங்கள் தீநெறி செய்கிற பொழுதும் அதில் யான் எனதுங்கிற அந்த மமதை இருக்கும். அது தீநெறியில மட்டும் இல்லை, நல்நெறின்னு சொல்லிட்டு இருக்கோமே அதுலேயும் இருக்கு. நமக்கு ஊர் போய் சேர்றதுக்கு 2மே உதவாது. அந்த யான் எனது என்று சொல்லக்கூடிய அந்த 2ஐயும் நீக்குகிற நெறி நல்நெறியும் இல்லை, தீநெறியும் இல்லை. அதனால இது சோலையில் கொண்டு போய் சேர்க்கும். நல்நெறிகள் நீ நிறைய செஞ்சிருந்தேன்னா அது கொண்டு போய் உன்னை சொர்க்கத்தில் சேர்க்கும். தீநெறி அது நரகத்தில் இருக்கும். இந்த மாதிரி சொர்க்கமும் நரகமும் 2 அனுபவிச்சுட்டு திரும்பவும் பழைய இடத்துக்கே பேக் டு பெவிலியர். ஆனால் அப்படி இல்லாமல் ஊர் போய் சேர்ந்தா திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. இதுனா கொள்ளை அந்த நல்வினை செய்து சொர்க்கம் அடையிறது கஷ்டம், அதனாலதான் முக்காதம். தீமை செய்து காடு போய் சேருது ரொம்ப சுலபம். ஆனாலும் 2ம் பின்னி கிடக்குது. இந்த நெறியை உணர்ந்து எது நல்நெறின்னு போய் எது தீநெறின்னு போய் விலகி இப்படி பண்ணி அப்படி கஷ்டப்பட்டு போனாலும் கூட உனக்கு முடிவில் அந்த சொர்க்கம் என்கிற அந்த ஒரு பதவி கிடைக்கும். ஆனால் அதுவா நம்ம நோக்கம்னு கேட்டார். அது அல்ல. நமக்கு நோக்கம் ஊர் போக வேண்டும். ஊர் என்பது சிவலோகம். எல்லை மயங்காது இயங்க வல்லார்களுக்கு, இயங்க வல்லாருனர். அந்த இயக்கம் என்று சொல்லுவது நாம் செயல்படுகிற விதம். எல்லாவற்றையும் பெருமானுக்கு அர்ப்பணித்து நாம யாராவது நம்மளை நல்லவன்னு சொல்ல மாட்டாங்களான்னு எதிர்பார்க்க கூடாது. நம்மை போற்றுவார்களா என்று எதிர்பார்க்க கூடாது. நமக்கு புகழ்ச்சி கிடைக்குமா என்று எதிர்பார்க்க கூடாது. இது எதிர்பார்த்தேன்னா நீ தீவன ரூட்லையும் போவ.
நீ நல்வினை ரூட்டில் போயிட்டு இருக்கிற ஆள் தீவன ரூட்டில் போவ, தீவன ரூட் போ, ரெண்டுமே வேண்டாம். எல்லை மயங்காது இயங்க வல்லார்களுக்கு ஒல்லை கடந்து. இதுக்கு 3 காதன்னு சொன்னாரு, அதுக்கு அரை காதன்னு சொன்னாரு. ஊருக்கு தூரம் சொல்லணும்ல, சொல்லலை. ஏன்னா எப்போ போவேன்னு தெரியாது, அது தெரியாது. ரொம்ப தூரமாக கூட இருக்கலாம், எப்படி வேணால் சாமி நடுவில் பிடிச்சி இழுத்துட்டு போகலாம், இருக்கலாம். ஆனால் அதுக்கு டிஸ்டன்ஸ் நம்மளால சொல்ல முடியாது. அதனால தான் அதுக்கு டிஸ்டன்ஸ் சொல்லலை, ஊருக்கு தூரம் சொல்லலை. ஆனால் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் டிஸ்டன்ஸ் சொன்னார். அப்படின்னா ரெண்டும் இந்த பிறவியில் செய்கிற செயலெல்லாம் அடைஞ்சிடலாம். ஆனால் இந்த பிறவிலேயே ஊர் போய் சேர்ந்துடலாமான்னு சொல்ல முடியாது, அது சொல்ல முடியாது. அவர் பாருங்க என்ன கேர்ஃபுல்லாக கமிட் பண்ணுறாருன்னு பாருங்க. அதனால ஊருக்கு ஒல்லை கடந்து சென்று ஊர் புகலாம். எல்லை மயங்காது இயங்க வல்லார்களுக்கு ஒல்லை கடந்து சென்று, அவற்றை கடந்து சென்று ஊர் புகலாமே என்று ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். அதனால இதுக்கு உள்ளுரை செய்தியாக என்ன சொல்லலாம்? தெளிவே சிவம் சேர் நெறியாகும். தெளிவு அல்லது தெளிவே சிவம் சேர் நெறியாகும். தெளிவு இருக்கணும். என்ன தெளிவு? இந்த நல்வினை தீவினையில் தெளிவு இருக்கணும். நமக்கு நாம் நம்முடைய குருமார்களாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசக பெருமான் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய அந்த நெறியிலே சேருவதற்கு நமக்கு தெளிவு இருக்கணும். தெளிவில்லாமல் போய் இந்த நெறியில் நின்னா திரும்ப நல்வினை போகிறது, தீவினை போகிறது, திரும்ப இதில் வருது, அப்படி இருக்கும். எனவே தெளிவு என்பது மிக மிக முக்கியம். அந்த தெளிவு என்பது இருள் சேர் இருவினையும் சேரா அப்படின்னார். பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த பொருள் சேர் புகழ் புரிந்தார் தான் தெளிவு. இருள் சேர் இருவினையும் சேரார், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார். இந்த இருநெறிங்கிறது எது என்று தெரிந்து தெளிவாக சிவநெறியில் செல்ல வேண்டும். எனவே தெளிவு சிவம் சேர் நெறியாகுமே என்று சொன்னார் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் இந்த 2 பாடல்களுக்கு நாம் இந்த மறைபொருள் கூற்றிலே பொருள் கண்டோம். சுவாமி இந்த சிவநெறியில் இருக்கிறவர்களுக்கு தெளிவு இருக்கணும். அவர்களுக்கு எந்த விதமான குழப்பமோ எந்த விதமான முடிவு எடுக்க முடியல அப்படிலாம் அவங்க சொல்லவே கூடாது. என்னால் இது என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்லாமல் ஒரு தெளிவோடு அவர்கள் விளங்குவார்கள். அதுதான் தெளிவு தான் நிட்டைக்கு கூட்டிகிட்டு போகும். என்ன கேட்டல், சிந்தித்தல், அதுக்கு பிறகு தெளிதல், அதுக்கு பிறகு நிட்டை கூடல், அதை ஒன்றுபடுதல். அப்போ அந்த தெளிவு இல்லாமல் ஒன்றுபட முடியாது. அதனால தான் இந்த தெளிவுங்கிறது நெறி. அது கொண்டு போய் சேர்ப்பது சிவத்திடம். சிவ நெறியில் சென்றால் தானே சிவத்திடம் சேர முடியும். அப்படிப்பட்ட அந்த சிவத்திடம் சேருவதற்குரிய தெளிவு நம்மகிட்ட இருக்கணும். என்றைக்குமே குழப்பம் ஐயத்தினால வரும். பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவாய் எனவே வரம் பெறுவர். அப்புறம் என்ன சொல்றாரு ஞானதம்? ஐயுற வேட்டா. அதுதான் அகையினாலே சொன்னான்னு சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் இந்த நேரம். இன்னைக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்முடைய அரங்கிற்கு ஸ்டுடியோஸுக்கு வருகை புரிந்திருக்கிறாங்க இளம் பாடகி நம்முடைய கீர்த்தனா அவர்கள். எங்கேயோ போயிட்டு அப்படியே வந்தாங்க, பிடிச்சி உள்ளே போட்டோம் நம்ம அவங்கள. ஒரு அதாவது வளர்கிற சமுதாயம் பாடம். இன்னைக்கு காலையில் எங்கள் அலுவலகத்துக்கு சர்க்குருநாதன் ஸ்டுடியோஸில் பாடினார் காலையில். அப்படி அது நிகழ்ந்தது. மாலை நிறைவு செய்ய போகிறோம் ஸ்டுடியோஸ். அப்போ ஒரு இளம் கலைஞர் அவங்க திருமுறை பாடு நிறைய. ஏன் அவங்களுக்கு சொல்கிறேன்னா, அவங்க இதை தவிர்த்து மித்த எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இப்போ அவங்களுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் அவங்க லேசில் பாடுறேன்னு ஒத்துக்கலை, இருந்தாலும் நீ பாடணும் அப்படின்னு. அப்போ ஷி வில் ரியலைஸ் த இம்பார்ட்டன்ஸ்
அண்ட் ஷி வில் கெட் இம்ப்ரெஸ்டு. இப்போ இல்லைன்னா கூட போகும்போதோ அல்லது இன்றைக்கி வீட்டுக்கு போன பிறமோ யோசித்து பார்ப்பாங்க, ஏன் இன்றைக்கி ஐயா பாட சொன்னார் நம்மள அப்படின்ட்டு. இதை விட்டுறக்கூடாது. ஏன்னா டேலண்ட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை சாமி. யாரோ அவருக்கு ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம அந்த ஒரு தொடர்பு புண்ணியம் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த டேலண்ட்டை ஏதோ கொடுக்குறாரு. ஆனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பொக்கிஷம் என்ன, நம்மகிட்ட கொடுத்த இறைவன் கொடுத்த டேலண்ட் என்னன்னு அதை மிஸ் பண்ணாமல் அதை நாம் டெவலப் பண்ணிக்கணும். நமக்கு வேறு ஏதோ ஒரு டேலண்ட்டை டெவலப் பண்ணலான்னு இன்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்கிராப்பு, அவங்க ஏற்கனவே ஒரு டேலண்ட்டை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காருன்னா அதை பரிணமிக்கிறது, அது சிறப்படைய செய்கிறதுங்கிறது ஒரு சிறப்பான இதாக இருக்கும். அதனால் கீர்த்தனாவுக்கு இயல்பாகவே நல்ல இது கொடுத்துருக்கார் சுவாமி, டேலண்ட் கொடுத்துருக்கார். கீர்த்தனாவும் அவங்க பேரண்ட்ஸு மிஸ்ஸஸ் சாந்தி முத்துக்குமார் அண்ட் மிஸ்டர் முத்துக்குமார் அவங்களுக்கு ரொம்ப அவங்க பேரண்ட்ஸ் மேலே மரியாதை வச்சுருக்கிற பெண்ணு நம்ம கீர்த்தனா. ஸோ ஜஸ்ட் ஐ எம் நவ் இன்வைட்டிங் ஹர் டு கிவ் அ சாங் அவுட். நல்லா திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்துந்தர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. திருத்தால் போற்றி. சீர்கொன்ற ஒற்றிப்பதியுடையானிடம் சேர்ந்தமணி வார்கொன்ற கொன்கை வடிவாம்பிகை தன் மலரடிக்கு தார்கொண்ட செந்தமிழ் பாமாலை சாத்தத் தமியனுக்கே ஏற்கொண்ட நல்லருள்ளியும் குணாலய ஏரம்பனே. கடலமுதே செங்கரும்பே அருட்கற்பக கனியே. உடலுயிரே உயிர்க்குள் உணர்வே உணர்வுள் ஒளியே. அடல் விடையார் ஒற்றியார் இடங்கொண்டாறு மருந்தே. மடலவிழ் ஞான மலரே வடிவுடை மாணிக்கமே. அணியே அணி பெரும் ஒற்றி தியாகர்த்தம் அன்புரு சர்க்குணியே. எம் வாழ்க்கை குல தெய்வமே மலைக்கோன் தவமே. பணியேன் பிழை பொறுத்தாட்கொண்ட தெய்வ பதிகொள் சிந்தாமணியே. என் கண்ணுண்மணியே வடிவுடை மாணிக்கமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். என்ன கேட்டிங்களா? எப்படி இருந்தது பாட்டு? இனிமேல் கீர்த்தனை நிறையா பாடணுங்கிறதுக்காகத்தான், உங்களுடைய ஆசி வேணும். அதுக்காகத்தான் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களும் நம்முடைய கீர்த்தனாவை வாழ்த்தணும்,
சிறப்பாக திருமுறையில் பாடல்களை பாட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே உங்கள் அத்தனை பேரையும் நான் அடியேன் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இறைவனுடைய பெயரினால், இறைவனுடைய திருவருளினால், திருமூலருடைய குருவருளினால் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எடுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக்கிறேன். ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். ஞானத்திரள் பத்திரிகைக்கு உங்களுடைய நல்லாதரவு எப்பொழுதுமே வேண்டி நிற்கின்றேன். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் அதை அறிமுகப்படுத்தணும், அதை வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அறக்காரியம் செய்ய வேண்டும் என்று உங்களை விண்ணப்பித்துக் கொண்டு, மேலும் இதில் வருகிற கட்டுரைகளுக்கு உங்களுடைய நல்லாதரவையும் தரலாம். அதுவும் ஞானத்திரளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் என்று சொல்லி, நாளைய தினம் நமக்கு ஒளிபரப்பு இல்லை. நாளை மறுநாள் வழக்கம் போல நாம் மீண்டும் சந்திப்போம், மறைபொருள் கூற்றிலே சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் என்னை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.